அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீரில் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவுடைய 260வது வசனம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே மௌத்துக்கு பிறகு எப்படி ஹயாத் என்பது ஏற்படும் என்ற வினாவை தொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வழிகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அடுத்ததாக சூரத்துல் பக்ராவுடைய 261வது ஆயத்திலிருந்து 284வது ஆயத்து வரை கிட்டத்தட்ட 24 திருவசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வம் சம்பந்தமாக தர்மம், அந்த தர்மம் கொடுத்த பிறகு சொல்லி காட்டாமல் இருத்தல், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக கொடுத்தல், கடன் கொடுத்தல், அடமானம் வைத்தல், வட்டி உண்ணாமல் இருத்தல், இது போன்ற செல்வம் சம்பந்தமான விஷயங்களை 24 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் முதல் வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 260வது வசனத்தை ஒரு ஓமையோடு, ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டுகிறான். மக்களுக்கு சாதாரணமாக சொல்வதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஆழ் மனதில் அதிகமாக பகிரக்கூடியதாக, அது உள்ளே செல்லக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது, ஆழ் மனதை தொடக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுடைய செல்வங்களை யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்பது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையெல்லாம் என்ன? அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களில் சொல்லி இருக்கிறானோ, தான தர்மங்களை சொல்லியிருக்கிறான், ஜக்காத் போன்ற செல்வ விஷயங்களை சொல்லியிருக்கிறான், தன் குடும்பத்திற்கு செலவு செய்ய சொல்லியிருக்கிறான், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செலவு செய்ய சொல்லியிருக்கிறான், மிக முக்கியமாக தன்னுடைய தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர்களுக்கு, இவர்களுக்கு செலவு செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதையெல்லாம் இஸ்லாமில் கடையப்பட்டது, இதையெல்லாம் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதை அல்லாதது என்ன? ஹராமான விஷயங்களை செலவு செய்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வருமானங்களில் அதிகமான செல்வம், ஒருத்தர் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்னா வீண் விரயமாக எவ்வளோ விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, விரயமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை தடுத்தாலே நமக்கு வர்க்கத் என்பது என்ன செய்யும், கிடைத்துவிடும். இப்படிப்பட்ட சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். க மஸலி ஹப்பத்தின், அவர் செய்கின்ற தர்மம் என்பதே ஒரு வித்துக்கு சமமானது, ஒரு விதைக்கு சமமானது, ஒரு விதையை போன்றது. எப்படிப்பட்ட விதை தெரியுமா? அம்பதத் சபஅ சனாபில, அந்த விதை 7 கதிர்களை உருவாக்கும். ஒரு விதையை நம்ம வச்சோம்னா அதில் என்ன ஆகும், ஒரு செடி முளைக்கும். அதில் எத்தனை கதிர்கள் ஏற்படும்? 7 கதிர்கள். ஃபி குல்லி சும்புலத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் இருக்கும் மிஅத்து ஹப்பத்தின், 100 விதைகள் இருக்கும். நீ ஒரு தர்மம் கொடுத்தால் அதற்கு அல்லாஹ் அதற்கு பலனாக 7 கதிர்களை உருவாக்கி, அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் அல்லாஹ் 100 விதைகளை, அப்படின்னா ஒன்றுக்கு பலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 கொடுக்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய 261வது ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம தர்மம் செய்யணும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் சபீலில்லாஹ்ல 1 கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக நமக்கு 700 கொடுப்பான். இது சாதாரண மனிதர்கள். ஆனால் அவுலியாக்கள், இறைநேசர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் அப்படி நான் கொடுக்கிறேன், எனக்கு அதிகப்படுத்தி கொடுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம சிஃபத்து, நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், நான் கொடுக்கிறேன், எனக்கு பகரத்தை பன்மடங்காக்கித்தா. அல்லாஹ்
அந்த 700 சொல்லிட்ட பிறகு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக தருகிறான். அதுக்கு ஒரு பார்டர்லாம் கிடையாது, ஒரு அளவுகோல்லாம் கிடையாது, அதற்கு எந்த ஒரு சுற்றுச்சுவரும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமாக கொடுப்பான். 700ன்னு சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய அமலுக்கும் உன்னுடைய நியத்துக்கும் தகுந்த மாதிரி நான் இன்னும் அதிகப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், இந்த உலகத்திலும் கொடுப்பேன், ஆகிரத்திலும் கொடுப்பேன். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்கு. அல்லாஹ் இங்க கேரண்டி கொடுத்துட்டான், 700 கன்ஃபார்ம். ஆனாலும் அதுக்கு பல ஷரத்துகள் அல்லாஹ் அடுத்த வசனங்கள்ல சொல்றான். நீ இப்படிலாம் இருக்கணும், தான தர்மம் செஞ்சா. அமல்கள் இருக்கே 6 வகையா இருக்கு. அதுல 2 அமல் கட்டாயம் மூஜிபாத் என்று சொல்வார்கள். அதை செய்தால் அவனுக்கு கட்டாயமாக சொர்க்கம் கிடைக்கும், அதை செய்தால் கட்டாயமாக ஒருவனுக்கு நரகம் கிடைக்கும். இது கட்டாயமா நடக்குது. என்ன தெரியுமா? ஒருவன் ஷிர்கே வைக்கவில்லை, மன் அஷ்ரக மன் லம் யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவன் ஷிர்கே வைக்கவில்லை என்று சொன்னால் ஃபதஹலல் ஜன்னா, அவன் எங்க போயிடுவான்? சொர்க்கத்துக்கு போயிடுவான். இது கட்டாயம். மன் அஷ்ரக பில்லாஹ், எவன் ஒருவன் ஷிர்க் வைக்கிறானோ ஃபதஹலன் நார், அவன் எங்க போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு தன்மை இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனைகளை அல்லாஹ் கொடுத்து விட்டு மறுபடியும் அவனை எங்கே கொண்டு போயிடுவான்? சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். ஷிர்க் மட்டும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த ஷிர்கே அவனுடைய கல்வில இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இது அமல்கள்ல 2 வகை. இன்னும் இருக்கு ஒரு அமல். எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒருவர் நன்மையை நாடுகிறார், நன்மையை செய்யணும் நாடுறாரு, ஆனா அந்த நன்மையை அவர் செய்யல, நாடினார். தஹஜ்ஜுத் தொழுவணும்னு நினைக்கிறார், ஃபஜர் தொழுவணும்னு நினைக்கிறார், தொழுதுட்டு அப்படி தொழுவணும்னு நினைக்கிறார், ஆனா எந்திரிக்க முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைக்கான கூலியை கொடுப்பான். அதனால நாளையிலேருந்து நான் நிய்யத் மட்டும் வச்சுக்கிறேன், அதில் தூங்கிடுறேன், ஆனா எந்திரிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. ஒரு அமல் செய்யணும் என்று நினைத்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஒரு நன்மையை கொடுத்துடுறான். இது 3வது வகை. 4வது வகை, ஒரு தீமையை நீ செய்கிறாய் அப்படி என்று சொன்னால் அந்த தீமைக்கு பகரமாக அல்லாஹ் ஒரே ஒரு தீமையை தான் எழுதுவான். அதற்கும் நம்ம தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இது 4வது. 5வது ஒரு வகை இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி, எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதற்கு பகரமாக அல்லாஹ் 10 மடங்காக தருகிறான். ஒரு நன்மையை நீங்க செஞ்சீங்கன்னா 10 மடங்காக அல்லாஹ் கொடுக்கிறான். இது 5வது வகை. 6வது வகை இப்ப சொன்னது. நீ ஒரே ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் 700 மடங்கு நன்மை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். இப்படி வகைப்படுத்துறாங்க அமல்களை. மனிதர்களையும் 4 வகையா பிரிக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் சில நபர்களுக்கு செல்வத்தை கொடுப்பான், செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனால் அவன் காஃபிராக இருப்பான், எந்த பிரயோஜனமும் கிடையாது. துனியாவிலும் பிரயோஜனம் அல்ல, ஆகிரத்திலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அல் காஃபிருல் கனி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுவே துனியாவில் ஒன்றும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவன் ஈமான் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆகிரத்தில் செல்வங்கள் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நியாமத்துகள், அருள்கொடைகள் கொடுக்கப்படும். இது யார்? அல் முக்மினுல் ஃபகீர். ஏழ்மையா கூட இருந்திருக்கலாம், ஆனால் ஈமான் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் சில மனிதர்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், நாளை மறுமையிலும் கொடுக்க மாட்டான். யார்? இந்த உலகத்திலே ஏழ்மையாக பிறந்து காஃபிராகவே இருக்கிறாரே அவர், அல் காஃபிருல் ஃபகீர். 4வதான ஒரு நபர் எழுதுறாங்க, அல் முக்மினுல் கனி. அவருக்கு அல்லாஹ் ஈமானும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறாரே அந்த மனிதர் பாக்கியம் பெற்ற மனிதர். ஈமானும் கிடைச்சிருக்கு, செல்வமும் கிடைச்சிருக்கு. அந்த செல்வத்தை என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு தான தர்மங்களாக தன்னுடைய ஜக்காத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரே, இந்த 4ஆம் மனிதர் ஆக சிறந்த மனிதராக இந்த உலகத்திலும் மறுமையிலும் இருப்பார். எனவே நம்மால் இயன்ற அளவுக்கு சதகாக்களை கொடுக்க வேண்டும். அதனுடைய பலன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், 700 மடங்கு. அதற்கு 700 மடங்கு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். ஒரு சஹாபி அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா உடல்நல சரியில்லாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்பொழுது சஹாபா பெருமக்கள் அவர்களை சந்திப்பதற்காக போகிறாங்க. போன அந்த தருவாயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தினுடைய நன்மை எதிலெல்லாம் வச்சிருக்கிறான், நன்மையை எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்பதற்கான ஒரு நிகழ்வு தான் இது. இது நஸை என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உடல்நல சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு போகும் பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, அபூ உபைதா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க மனைவியிடத்தில் கேட்டாங்க, நேற்று இரவு எப்படி அவர் கழித்தார், எப்படி அவருக்கு போனது? உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, வல்லாஹி லகத் பாத பி அஜ்ரின், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் நன்மையான காரியங்களில் தான் ஈடுபட்டார். உடல்நல சரியில்லை இருந்தாலும் என்னென்ன அமல்கள் செய்யணுமோ அந்த அமல்களை செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். இதை கேள்வி விட்டவுடனே உள்ளந்து பதில் அவர் சொல்றாரு, மா பித்து பி அஜ்ரின், அவங்க சொல்ற மாதிரி நான் நன்மையான காரியங்கள்லாம் செய்யலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதுக என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சாச்சிக்கிட்டு சுவரின் பக்கம் சாஞ்சிக்கிட்டாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. என்னங்க தூக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி தான் கேட்டோம், பார்த்தா நீங்கள் பதில் சொல்கிறீங்க நன்மையான காரியங்களை செய்யலைன்னு சொல்லிட்டு. என்ன ஆயிடுச்சு, அவங்க மனசில் இப்படி வந்துருச்சு. அவங்கெல்லாம் வெளியில் சுற்றுறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, பொருள் ஈட்டுறாங்க, அவங்களால செல்வங்களை கொடுக்க முடியுது, ஆனால் என்னால் கொடுக்க முடியலையே. அமல்கள் இருக்கு, தொழுகை இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு, ஆனால் நான் என்னால் நஃபகா செய்ய முடியலையே, சதகா செய்ய முடியலையே என்ற அந்த ஏக்கம் அவங்களிடத்துல வந்துட்டு சொன்னாங்க, நான் எதுவும் நன்மையான காரியங்களை செய்யலை. அப்போ சஹாபா மக்கள் கேட்டாங்க, ஏன் நான் செய்யலை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவங்களே கேட்குறாங்க, கேளுங்க, என்கிட்ட என்ன செய்யலை நீங்கள் கேளுங்க. அப்போ கேட்ட உடனே அப்போ என்ன செய்யலை சொல்லுங்கன்னு சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அன்ஃபக நஃபகத்தன் ஃபாதிலத்தன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செலவுகளை யார் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறாரோ ஃபஸபூமியத்தின், அல்லாஹ் அவருக்கு 700 மடங்கு நன்மையை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறானே, அந்த செயலை என்னால் செய்ய முடியவில்லையே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டுட்டு சொன்னாங்க, ஒமன் அன்ஃபக அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி, யார் ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் செலவு செய்கிறாரோ, அவ் ஆத மரீலன், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ, அவ் அமாத அதன், ஒரு தெருவிலே ஏதேனும் துன்புறுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும் பொழுது அதை அகற்றுகிறாரோ, அவருக்கு என்ன நன்மை? ஃபல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்கு நன்மை அவருக்கு என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒமன் இப்தலா அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பி பலாஇன் ஃபீ ஜஸதிஹி, எந்த மனிதனுடைய உடலிலே அல்லாஹ் ஒரு பலா முசீபத்தை கொடுத்து ஒரு நோயை கொடுத்து சோதிக்கிறானோ, ஃபஹுவ லஹு ஹித்தத்துன், அந்த நோய் என்பது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. அவர் தன்னை தேத்திக்கிறார், எனக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கு, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிகாரத்தை என்ன செய்வான், நீங்க கொடுக்குறீங்க, என்னால் கொடுக்க முடியல, இந்த நோய்க்கு என்ன பரிகாரத்தை அல்லாஹ் நன்மையை கொடுக்கணுமோ அது எனக்கு என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் துஆ செய்யுங்கள்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதுதான் சஹாபா பெருமக்கள். ஒவ்வொரு நேரத்திலும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க, செல்வம் அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதனால எடுத்து தான தர்மங்களை கொடுப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பல இடங்கள்ல அதிகமாக என்ன செஞ்சிருக்க கொடுத்த சஹாபி. தபூக் யுத்தம் பெரிய ஒரு யுத்தம், அதற்கு அதிகமான செல்வம் தேவைப்பட்டது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செஞ்சாங்க, உங்களிடத்துல இருந்த செல்வங்கள்லாம் எடுத்து வந்து கொடுங்க. அப்பொழுது 1000 தீனார்களை கொண்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய கை நிரம்ப, கஃபுலாம் நிரம்பி இருந்துச்சான், இங்கெல்லாம் நிரம்பி இருந்து அப்படியே எடுத்து வந்து கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையினால் அதை உள்ளே கையை விட்டு இப்படி எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000னா பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்கும், 1000 பொற்காசுகள். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி செலவு செஞ்சார்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இர்தா அன் உஸ்மான், யா அல்லாஹ் உஸ்மான் அவர்களை தொட்டும் நீ பொருந்திக் கொள்வாயாக, ஃபஇன்னி அன்ஹு ராதின், அவர்களை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், அவங்க எனக்கு பொருத்தமாயிட்டாங்க, யா அல்லாஹ் நான் அவங்களை பொருந்திக்கிட்டேன், யா அல்லாஹ் நீ அவர்களை பொருந்திக் கொள். சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? உஸ்மான் அவர்கள் இதற்கு பிறகு என்ன தவறுகள் செய்தாலும் செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு கால் செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம், செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய காரணம், தன்னுடைய செலவு, தன்னுடைய வருமானத்தை தீனுக்காக, தான தர்மங்களுக்காக, குடும்பத்திற்காக செலவு செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு இந்த நன்மையை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி தருவேன். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமானவன். அலீமுன், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும் அறிந்திருக்கக்கூடியவன். அலீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு, தான் செலவு செய்ததை அவர்கள் திரும்பி செல்ல மாட்டார்கள், பின்பற்ற மாட்டார்கள். மன்னவ் வலா அதன், சொல்லி காட்டுதலாலும், தான் யாருக்கு கொடுத்தார்களோ அவர்களை மற்றவர்கள் முன்னால் துன்புறுத்தாமலும் இருப்பாரே. சொல்லி காட்டக்கூடாது, நான் இவருக்கு கொடுத்தேன், கொடுத்துறது முன்னாடி கொடுத்துருவாங்க, பின்னால போயிட்டு நான் இவருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், அவ்வளவு கொடுத்திருக்கேன் அப்படி என்று சொல்லி காட்டுதல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. வலா அதன், அல்லாஹ் மன்னன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த அர்த்தம் சொல்றான். வலா அதன், அவரை துன்புறுத்தக்கூடாது. எப்படி துன்புறுத்துவாங்க? நான் இவருக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறேன், ஆனா நம்ம ஒரு வார்த்தை கூப்பிட்டா வரமாட்டாரு, நீ கொடுத்துட்டா வந்துடணுமா? அல்லாது உனக்கு கொடுத்தது. அந்த இரண்டு பண்புகள் இருக்கக்கூடாது. நீ ஒருவருக்கு கொடுத்ததை மன்னன் சொல்லி காட்டுதல் ஆகாது, அதே போன்று அவரை மற்றவர்கள் முன்னால் வைத்துக் கொண்டு துன்புறுத்துதல் ஆகாது. நீ கொடுத்துட்டா உனக்கு எல்லா விஷயத்திலும் வழிபட்டுடணுமா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கான். நம்ம உடல்ல கண்ணை கொடுத்திருக்கான், காதை கொடுத்திருக்கான், எல்லாமே கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நம்ம நடக்கிறோமா? ஃபீ சபீலில்லாஹ் அப்படி என்ற வார்த்தையில இத்தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டே நடக்கணும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வர்க்கத்தை பார்க்க மாட்டான். 3 மனிதர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவரிடத்தில் பேச மாட்டான். அதில் முதல் மனிதர் அல் ஆக்குலி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களை துன்புறுத்தியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தன்னுடைய பெற்றோர்களுடைய வார்த்தைகளை யார் கேட்டு நடக்கவில்லையோ, தன் பெற்றோர்களுக்கு யார் வழிபட்டு நடக்கவில்லையோ, அவர்களை துன்புறுத்தி வாழ்ந்தவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். முதுமினுல் ஹம்ர், அனுதினமும் குடித்து கொண்டே நிரந்தரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். முதுமினுல் ஹம்ர். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல் மான்னு பிமா ஆதாஹு, தான் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவனை அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். தான் கொடுத்ததை பிறரிடத்தில் சொல்லி காட்டுகிறானே அவனை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் நாளை மறுமையில் நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சில மனிதர்களை எப்படி சந்திப்பான் என்று சொன்னால், லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியிலே எந்த ஒரு மொழிப்பாளரும் இருக்க மாட்டான். டிரான்ஸ்லேட் பண்றதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நீ பேசினா நம்ம பேசினாலே என்ன செய்யும்? புரியும். அந்த நிலையிலே அல்லாஹ்வும் அவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் பார்க்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் உறவாடக்கூடிய, உரையாடுகின்ற அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு கொடுப்பான். கொடுத்துவிட்டு புகாரி ஷரீஃப்ல அந்த ஹதீஸ் வருகிறது, அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு பார்ப்பான். அவனுடைய வலது பக்கத்திலே சில அமல்கள் இருக்கும், அவனுடைய நன்மையான அமல்கள். அதே போன்று இடது பக்கத்திலே அவனுக்கு சில அமல்கள் இருக்கும், அவன் செய்த தீய அமல்கள் இருக்கும். அந்த தீய அமல்களை பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த தருவாயிலே அவனுக்கு நரகம் காட்டப்படும். அவன் நரகத்தை நேருக்கு நேராக பார்ப்பான்.
நரகத்தை நேருக்கு நேராக பார்ப்பான். இந்த ஹதீஸை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு வருகின்ற நேரத்தில், இறுதியாக நரகம் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்த பழத்தினுடைய பல துண்டை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். பேரித்த பழம் அதனுடைய ஒரு துண்டு, முழுமையாக கொடுக்க சொல்லல, ஒரே ஒரு துண்டு, அதை கொடுத்தாவது நீ நரகத்தை விட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்துல நாளை பார்க்கிற பாக்கியம், அல்லாஹ்விடத்துல பேசுற பாக்கியம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய வீட்டுக்கு ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா அவங்க ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, அடிமை பெண்ணை, அவங்க நரகவாசி, அவங்க வீட்டில் இருக்கிறது சரியல்ல, அவங்கள வெளியே அனுப்பிட சொல்லுங்க உங்க மனைவி இடத்துல. நபியோடைய வீட்டில் ஒரு நரகவாசி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த பெண்மணியை வீட்டை விட்டு என்ன செஞ்சிருங்க, வெளியே அனுப்பிடுங்க. நபிசல்லாசம் சொல்லிட்டா நோ அப்ஜெக்ஷன், ஒன்றுமே இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம மனைவி மாதிரிலாம் இல்லை, நீங்கள் என்னத்த சொல்கிறது, நீங்கள் வேணா வெளியே படுங்க கொஞ்ச நாள் அப்படின்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த கணமே அந்த பெண்மணியை அழைச்சாங்க. ஆயிஷா அம்மா நீ வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு ஆயிஷா அம்மாவுக்கு மனசு இல்லை. எனவே தன்னுடைய வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க. ஒரே ஒரு பேரித்த பழம் இருந்துச்சு, எடுத்து அந்த பெண்மணியுடைய கையில் கொடுத்தாங்க. அந்த பெண்மணி எடுத்துக்கிட்டு வெளியே போனவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, அந்த பேரித்த பழத்தை பிரித்து ஒரு துண்டை சாப்பிட்டாங்க. மறுத்துண்டு அந்த இடத்திலே ஒருவர் யாசகம் கேட்டு கொண்டு வந்தார், என்னிடத்து உங்களிடத்துல ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த அடுத்த கணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் இடத்துல வந்துட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ் அந்த பெண்மணியை அழைக்க சொல்லுங்க, அந்த பெண்மணி சொர்க்கவாசி. பேரித்த பல துண்டு, ஒரு பேரித்த பல துண்டு நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு உடனே மாற்றி விடுகிறது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அந்த பெண்மணியை அலையுங்கள். வந்தாங்க அந்த பெண்மணி, நீ வேலை செய்யுமா, என் கூட இருமா அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு பேரித்த பல துண்டை தர்மம் செய்ததுனால தர்மம் தலை காக்கும். அதுதான் நரகத்தை விட்டு ஒரு மனிதனை விடுவிப்பது எதுதான், தர்மம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், மா அன்ஃபகு மன்னவ் வலா அதன், நீங்கள் எதை செய்தாலும் அதை சொல்லி காட்டாதீர்கள், அதை பிறர் முன்னால் வைத்து அவரை துன்புறுத்தாதீர்கள். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால், துன்புறுத்தாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், நீங்கள் கொடுத்த தர்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொல்லி காட்டாமல் இருந்தால், துன்புறுத்தாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலி இருக்கிறது. லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறான், வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த ஒரு அச்சமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த ஒரு கவலையும் படமாட்டார்கள். என்ன அச்சம் மனிதர்களுக்கு, நாளை நமக்கு சொர்க்கம் கிட்டுமா, அல்லாஹ் பாதுகாப்பான், என்ன நடக்கும் என்ற ஒரு அச்ச நிலை இருக்கிறதே, அந்த நிலை என்பது அந்த மனிதருக்கு வராது. வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு அந்த அச்சம் என்பது, வருங்காலத்திற்கான அச்சம் என்பது இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், கடந்த காலத்திலே செய்த பாவங்கள், தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நடந்து கொண்ட நிகழ்வுகள், இதையெல்லாம் அவர்களுக்கு கவலையாக ஒருபோதும் அமையாது. அல்லாஹ் மன நிம்மதியை கொடுத்துடுறான். ஹௌஃபும் கிடையாது, ஹுஸ்னும் கிடையாது. யாருக்கு? சதகாவை சொல்லி காட்டாமல் துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நீ கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவதை விட, இது முக்கியமாக மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். இந்த ஆயத் 263வது ஆயத் சூரத்துல் பக்கராவுடைய 263வது ஆயத். இது அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டுவதை விட, துன்புறுத்துவதை விட அவரிடத்திலே நீ கனிவான பேசுவது சிறந்தது. அல்லாஹ் சொல்கிறான்,
கௌலும் மஅரூஃபும் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தின் யத்பஹுவா அதன். நீ சொல்லி காட்டுவதை துன்புறுத்துவதை விட நீ அவர்களிடத்திலே கனிவாக பேசுவதும், என்னிடத்துல இல்லைங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றது சிறந்தது. மாஃப் கர்லோ பாய், இது நம்ம இடத்துல இருந்துச்சு பழைய காலத்தில். இப்போலாம் ஏன் உனக்கு கை கால் இல்லை, உன்னால் சம்பாதிக்க முடியாது, இப்படி வந்துட்ட, எப்போ பார்த்தாலும் 4 பேர் 5 பேர் சேர்ந்து வந்துடுவீங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாம்ம சாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்கவரை விரட்டடிக்காதீர்கள். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நடக்கிற அதிகமான இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கௌலும் மஅரூஃபுன், கனிவான சொல்லை சொல்லுங்கள் அல்லது மன்னித்து விடுங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், எனக்கு கொடுக்க மனம் இல்லை, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்களே தவிர கொடுத்து விட்டு பின்னால் அவர்களை துன்புறுத்தாதீர்கள். கொடுத்துட்டு துன்புறுத்தாதீங்க. அப்படி செய்கிறதை விட நீ கொடுக்காம இருக்கிறதே நல்லது. இப்படி சொல்லிரு, கனிவான சொல்ல சொல்லு. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான். கௌலும் மஅரூஃப். சில மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு. ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். தான தர்மத்தை யாருக்குமே தெரியாம தான் செய்யணும்னு நினைப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, புகாரி ஷரீஃபில் 1421 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் யாருக்குமே கொடுக்க தெரியக்கூடாது நான் கொடுக்கறது, எனவே இரவுல தான் கொடுப்பார். ஒரு சமயம் இரவுல அந்த இதை எடுத்துக்கிட்டு சதகாவுடைய காசை எடுத்துக்கிட்டு வெளியே வரார். வந்து பார்க்கறாரு, ஒரு மனிதர் அப்படி இப்படிமா மறைஞ்சு போற மாதிரி தெரியுது. அந்த மனிதரை பார்த்தவொடனே கையில கொடுத்துட்டு வந்துட்டார். சதகாவை கொடுத்துட்டேன், யாருக்குமே தெரியாம கொடுத்துட்டேன். காலையில பார்த்தா மக்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்க, அந்த மனிதர் திருடருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு சதக்காவை. போய் யாரு கொடுத்துருக்காங்க, திருடருக்கு போய் சதக்கா சேர்ந்திருக்கே அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம். உடனே இந்த மனிதர் நம்மளாம் நினைச்சாச்சே போய் ஒரு திருடனுக்காக கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, லகல் ஹம்து யா அல்லாஹ், அல்லாவே உனக்கே எல்லா புகழும். நான் நாளையும் என்ன செய்வேன், இன்றும் நான் சதக்கா செய்வேன். அந்த மனிதர் இன்று இரவும் எந்திரிச்சார், சதக்கா செய்யணும்னு தேடிக்கிட்டே போனால் ஒரு பெண்மணி, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை புகாரி ஷரீஃப்ல இருக்கு, நம்பர் அதனால தான் சொன்னேன், எடுத்து பார்க்கணும். 1421 ஹதீஸ், கூகுளில் போட்டால் கூட வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதர் மறுபடியும் எந்திரித்து அந்த பண மூட்டையை எடுத்துக்கொண்டு யாருக்காவது சதக்கா செய்யலாமா என்று வரும்பொழுது ஒரு பெண்மணி வந்தால் அந்த பெண்மணியுடைய கையில கொடுத்து விட்டு அவர் இரவில் சென்று விட்டார். காலையில் எந்திரித்து பார்த்தார், மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், நேற்று இரவு விபச்சாரிக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதருடைய காதலை கேட்டு சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், சர்வ புகழும் உனக்கே. அடுத்த நாள் சொன்னார், நான் இன்றும் என்ன செய்வேன், தர்மம் செய்வேன். எந்திரிச்சார் அந்த மனிதர், எந்திரிச்சு யாருக்காவது கொடுக்கணும்னு வந்தார். வந்து பார்த்தா ஒரு மனிதர் வந்தார், அவர் கையில் கொடுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவருக்கு இன்னொரு செய்தி கிடைச்சது, எப்படி நேற்று ஒரு செல்வந்தருக்கு, பெரிய பணக்காரருக்கு சதக்காவை கொடுத்துருக்குறாங்க. ஏழைக்கு கொடுத்துருந்தா பரவாயில்லை, சதக்கா யாருக்கு போய் சேர்ந்திருக்கு, பணக்காரர் செல்வந்தர். அப்பொழுதும் அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்ன அந்த மனிதருக்கு ஒரு சுப செய்தி வானவரால் அமைக்கப்பட்டது. ஒரு வானவர் வந்து சொன்னார், ஓ நண்பரே, நீங்கள் 3 தடவை லக்கல் ஹம்து லக்கல் ஹம்து லக்கல் ஹம்துன்னு சொன்னீங்களே, அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா, நீங்க கொடுத்தீங்க, என்ன பரிகாரத்தை நீங்கள் பெற்றீர்கள் தெரியுமா என்று கேட்டதற்கு, என்ன அப்படி பரிகாரத்தை பெற்றுட்டேன், முதல்ல கொடுத்த திருடனுக்கு கொடுத்தேன், 2வதாக கொடுத்த விபச்சாரி கொடுத்தேன், 3வதாக கொடுக்க இருக்கிறவனுக்கே செல்வந்தனுக்கே கொடுத்திருக்கிறேன், இதுல என்ன பரிகாரம் கிடைக்க போகுதுன்னு அந்த மனிதர் நினைக்கும் பொழுது அந்த வானவர் வந்து சொன்னாராம், மனித ரூபத்தில் மனித தோற்றத்தில் சொன்னாராம், ஃபலஅல்லஹு அன் யதஅஃஃபஃப அன் சரகதிஹி, நீ முதலாவதாக ஒரு திருடனுக்கு கொடுத்தையே, அந்த திருடன் என்ன ஆனான்னு தெரியுமா, அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் எனக்கு திருடுவதற்கு முன்னாலே இப்படி கொடுக்கிறானே, நான் ஏன் இதற்கு பிறகு திருட வேண்டும், இதற்கு பிறகு ஒருபோதும் நான் திருட
மாட்டேன் என்று அவன் உறுதி கொண்டு விட்டான். இதற்கு பிறகு அவன் திருட மாட்டான். உங்களுடைய சதகாவுடைய பிரதிபலன் திருட மாறிட்டான். விபச்சாரிக்கு கொடுத்தீர்களே, அந்த விபச்சார பெண்மணி செல்வத்திற்காகத்தானே நான் விபச்சாரம் செய்கிறேன், இறைவனே என்னை தேடி வந்து என்ன செய்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார். ஏன் இதற்கு பிறகு இந்த மாதிரி மாடக்கேடான செயல்களை நான் செய்ய வேண்டும், இதற்கு பிறகு ஒருபோதும் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று அவள் மனம் மாறிவிட்டாள். அவளும் என்ன செய்து விட்டாள், திருந்து விட்டாள். அடுத்ததாக செல்வந்தருக்கு நீங்கள் கொடுத்தீர்களே, அவருக்கு என்ன பலன் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் கொடுத்த சதகா அந்த மனிதருடைய மனதை இப்படி மாற்றியது. எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், நான் ஒருபோதும் இப்படி சதகா செய்யவில்லை, மறைமுகமாக நானும் இதற்கு பிறகு சதகா செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பேன், அதிகமாக தானம் தர்மம் செய்ய என்று சொல்லி அவரும் மாறிவிட்டால். இப்பொழுது சொல்லுங்கள், லக்கல் ஹம்து, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுதான் தர்மத்தினுடைய பலன். தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் எப்படி மனங்களை மாற்றுவான். இன்னைக்கு ஏழ்மையின் காரணமாக எத்தனை பெண் பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். கட்டி கொடுக்க முடியல, அப்படியாவது போகட்டுமே, இப்படியாவது போகட்டுமே. காரணம் ஏழ்மை. அது எல்லாம் நம்மளுடைய தான தர்மங்களால், நம்மளுடைய ஜக்காத் பணத்தால் அந்த பெண்களுக்கு நல்ல ஈமானான முக்மீனான அந்த மணமகன்களை தேடி கொடுத்தால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கும் மற்ற காஃபிர்களோடு. காரணம் செல்வம் ஒன்று. நீங்கள் வந்து கொடுத்துருவீங்களா, நீங்கள் திருமணம் முடிச்சு வச்சிருவீங்களா, அவங்களுக்கான தேவைகளை செஞ்சிருவீங்களான்னு கேட்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கிற நம்ம ஈமான் பறிபோய். ஒரு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காதல் ஃபக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தைகளுடைய விளக்கங்கள்ல இப்படியும் ஒன்று இருக்கிறது, ஏழ்மை என்பது நாளை இறை மறுப்பாக மாறக்கூடும். காதல் ஃபக்ர் குஃப்ரா. ஏழ்மை என்பது என்ன ஆகும், என்னவாகும், இறை மறுப்பாக ஆகும். காரணம் செல்வம் இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம், மனப்போன போக்கில என்ன செய்யலாம், வாழலாம். காரணம் செல்வம் இல்லை. வயிற்றுக்கே கஞ்சி இல்லைன்னா என்னத்தை மதம், என்னத்தை ஜாதி, என்னத்தை இது அப்படின்னு போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், அஸ்ஸதகத்து துத்ஃபஉ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பலா, எல்லா முசீபத்துகளையும் நீக்கக்கூடியது எது, தான தர்மம். நம்ம தர்மத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பலா முசீபத்துகளும் என்ன செய்து விடுகிறான், நீக்கி விடுகிறான், அதை போக்கி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் யதுல் உல்யா ஹைரு மினல் யதிஸ் சுஃப்லா. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ், கொடுக்கும் கை இருக்கிறதே அந்த வாங்கக்கூடிய கையை விட சிறந்ததாக இருக்கிறது. கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே இப்படி சொல்கிறான். அந்த வசனத்தை அல்லாஹ் வல்லாஹு கனியுன் ஹலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவனாகும், யாருடைய செல்வமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஹலீமுன், அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற அத்தனை அமல்களையும் தீய அமல்களையும் பார்த்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து 263வது வசனம் இப்படி தொடங்குகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தான தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள். எதை கொண்டு, பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதை கொண்டும் மற்றவர்களை துன்புறுத்துவதை கொண்டும் உங்களுடைய சதகாக்களை என்ன செய்தாதீங்க, வீணாக்கிறாதீங்க. வீணாக்கிறாதீங்க, கொடுத்ததை வீணாக்கிறாதீங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு ஒரு ஓமையை, ஒரு உதாரணத்தை காட்டுறான், ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறான். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். எப்படி, கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாசி, மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியே தன்னுடைய செல்வங்களை செலவு செய்வத ஒருவன், மக்களுக்கு காட்டணும், இவன் பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லணும், மக்கள் இவரை புகழணும், போற்றணும், அப்படி என்ற தான தர்மங்களை செய்கிறாரே, பா வந்துட்டாருப்பா, இன்னைக்கு எத்தனை தர்மம் கொடுப்பாரு பாருப்பா, அப்படி என்று மக்கள் அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்ற அந்த முகஸ்துதிக்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் கொடுக்கிறானோ அவன் வலா யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அவன் ஈமான் கொள்ளாத அந்த நிலையில், அப்படிப்பட்ட ஒருவன் ஃபமஸலுஹு, அவனுக்கு உதாரணம் என்பது கமஸலி ஸஃப்வானின், ஒரு வழுக்க பாறையை போல, அந்த பாறை மேலே ஏறினாலும் வழுக்கும், அப்படிப்பட்ட ஒரு பாறை அவன். அல்லாஹ் எப்படி உதாரணத்தை சொல்றான் பாருங்க, வழுக்கையான பாறை.
அலைஹி துராபுன், அல்லாஹ் சொல்கிறான் அந்த பாறை, ஒழுக்க பாறையின் மீது சில மணல் துகள்கள் இருக்கிறது, கொஞ்சம் மணல் இப்படி பட்டு இருக்கு. அதாவது இந்த மனிதர் எந்த ஒரு அமலும் என்ன செய்கிறது கிடையாது, ஏதோ ஒரு சின்ன அமலை மணல் துகள்களை போல செஞ்சிருக்கிறார், மணல் துகள்களை போல கொஞ்சோண்டு செஞ்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருடைய சொல்லி காட்டுதலும் பிறரிடத்திலே இவர் இந்த மனிதரை பற்றி துன்புறுத்தி பேசுவதும் எப்படியாக ஒரு மழையை போன்று அதன் மீது விழுகிறது. ஒரு பாறைங்க, வழுக்கையான பாறை, அது மேல சில மணல்கள் இருக்கு, மணல் தூள், அது மேல மழை பெஞ்சா அது நிற்குமா? அந்த மணல் நிற்குமா? யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. பாடுபா மவுண்டைன், அது மேல இருக்கு. அப்போ அப்படியே என்ன செய்யுது, தண்ணி பட்டா என்ன ஆகும்? முழுமையாக ஃபதரகஹு சல்தா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபதரகஹு சல்தன், அந்த வழுக்கை பாறையை அப்படியே முழுமையாக அதை வழித்து விடும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இதுதான் இவர் செய்யறது அமலே, ஏதோ எப்பயாவது தான் செய்வார். அந்த அமலை கூட அவர் தன்னுடைய சொல்லி காட்டுதலாலும் பிற மக்களிடத்திலே அவரை பற்றி துன்புறுத்தி பேசுவதாலும் அவர் என்ன செய்து விடுகிறார், அந்த முழுமையாக அழித்து அதை ஒன்றும் இல்லாத வழித்ததாக என்ன செய்து விடுகிறார், ஆக்கி விடுகிறார். கொடுத்ததே ஏதோ கொஞ்சமா கொடுத்திருக்கிறோம், அதை கூட மக்களிடத்தில் சொல்லி காட்டி என்ன செய்து விடுகிறது, தன்னுடைய எல்லா அமல்களையும் வீணாக்கி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அஷ்ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இணையாக சிலைகளை வணங்குவது. ஆனால் அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க்குன்னு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? பிறரிடத்திலே காண்பித்து அல்லாஹ்வை முன்னில் அல்லாஹ்வுக்காக செய்யணும், ஆனால் பிற மக்களுக்காக வேண்டி செய்கிறார்களே, அது சிறிய ஷிர்க் என்று சொல்லப்படுகிறது. சிறிய ஷிர்க். பிற மக்களுக்கு நான் தொழுகிறேன், ஏன் பாய் பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன தொழுகிறா இருப்பா இப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கிறார், பார்க்கறதுக்காக வேண்டியே கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் சிறிய ஷிர்க் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை சில மனிதர்களை அல்லாஹ் முன்னால் கொண்டு வரப்படும். அந்த மனிதர் நல்ல படித்திருப்பார், ஒரு ஆலிமாக இருப்பார், அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார். அல்லாஹ் கேட்பான், நீ படித்தாயே, அதனை கொண்டு என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் படித்தேன், என்னுடைய இல்மை எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். அப்பொழுது அல்லாஹ் கேட்பானாம், மக்கள் சொல்வதற்காக வேண்டிதான் நீ என்ன செய்தாய், இப்படி செய்தாய். எனவே மக்கள் உன்னை உலகத்திலே பாராட்டி போற்றி வாழ்த்து பாடி என்னது முடித்து விட்டார்கள். இப்பொழுது உனக்கு எந்த ஒரு அமலும் இங்கே கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது, நீ நரகத்திற்கு போ என்று சொல்வானாம். இரண்டாவது, ஒரு ஷஹீத், வீரமரணம் அடைந்தவர், ஜிஹாது செய்தவர், அவர் வந்து நிற்பாராம். அல்லாஹ்விடத்தில் நீ என்ன அமல் செய்தாய்? யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய நான் போர் செய்தேன், என்னுடைய இன்னுயிரை உனக்காக வேண்டிய நான் தியாகம் செய்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், மக்கள் எல்லாம் உன்னை ஒரு பெரிய ஒரு போராளி என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தாய், அதை மக்கள் உலகத்திலே உன்னை போராடி பேசிட்டாங்க, நீ இப்பொழுது உனக்கு ஒரு அமலும் கிடையாது, நீ நரகத்திற்கு போ. அதே போன்றுதான் சில மனிதர்கள் முன்ஃபிக், செலவு செய்தவர்கள் வருவார்கள் அல்லாஹ்விடத்துக்கு முன்னால். அல்லாஹ் சொல்வானாம், என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் உனக்காக செலவு செய்தேன், நான் பள்ளிவாசலுக்கு எவ்வளோ கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். யாருக்காக கொடுத்தேன்? உன்னை எல்லாரும் செல்வந்தர், உன்னை எல்லாரும் என்னதை கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல்னு பேசணும்னு நினைச்சு கொடுத்த. அல்லாஹ் உலகத்திலே எல்லாமே பேசி முடிச்சாச்சு, இப்பொழுது உனக்கு ஒரு அமலும் கிடையாது, நீ நரகத்திற்கு போ என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அமல்களில் நாம அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் எல்லா அமல்களும் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு அமலும் மற்றவர்களுக்காக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய அமல்களில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் ஒரு பொருளுடைய 2 ஜோடிகளை என்ன செய்கிறார், செலவு செய்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை மலக்குமார்களால் இப்படி அழைப்பானாம், யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே வாருங்கள், ஹாதா ஹைருன், நீங்கள் செய்த நன்மையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு வாசல்களும் அழைக்குமாம். தொழுதவர்களுக்கு தொழுகையினுடைய வாசல்கள் அழைப்பு விடுக்குமாம், ஏ தொழுகையாளிகளே இங்கே வாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுப்புமாம். நோன்பாளிகளுக்கு நோன்பாளிகளுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம், நோன்பாளிகளே இங்கே வாருங்கள்.
அதே போன்று யாரெல்லாம் ஜிஹாதுக்கு கலந்து கொண்டார்களோ, வீர மரணம் அடைந்தார்களோ, அவர்களை எல்லாம் ஒருவர் அழைத்து கொண்டிருக்கும், ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டு இருக்கும், அழைத்து கொண்டு இருக்கும். அதே போன்று யாரெல்லாம் சதகா கொடுத்தார்களோ, தான தர்மம் செய்தார்களோ, அவர்களை ஒரு புறத்தில் இருந்து அழைத்து கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க. கேட்டாங்களாம், ஃபஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு மனிதரையாவது அந்த எல்லா கதவுகளிலிருந்தும் அழைக்கப்படுமாம்? இந்த கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு கதவுலிருந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா கதவுகளிலிருந்தும் யாராவது ஒரு மனிதரை அழைக்கப்படுமா அப்படின்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் யா அபூபக்கர், ஆம் அபூபக்கரே அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅர்ஜு அன் தகூன மின்ஹும், அபூபக்கரே அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொன்னா இருக்குமா? அபூபக்கரே அந்த கூட்டத்தில் நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், ஆசை கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்குவானாக. காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய அத்தனை செல்வங்களையும் தீனுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள். எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இந்த இடங்களில் கேட்டார்களோ அத்தனை இடங்களிலும் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு நிலை வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அபூபக்கர் கொடுக்குறாங்கன்னு இருக்கே, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட என்ன செய்யணும், மிஞ்சணும். போட்டி எதில்? கொடுக்கறதில்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கறதில்ல, ஒருத்தவங்களை கவிழ்த்துறதுல கிடையாது. நமக்கெல்லாம் வியாபாரத்தில் ட்ரிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் எதில்? நன்மையை கூட்டுவதிலே, சதகா தான தர்மங்கள் செய்வதிலே என்ன செஞ்சிருக்காங்க, போட்டி போட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உங்களால் முடிந்த அளவிற்கு போருக்காக வேண்டி என்ன செய்யுங்க, செல்வங்களை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப அதிகமான செல்வங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்து வச்சாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எதை நீ வித்து விட்டு வந்திருக்கிறாய்? இவ்வளோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களே, உங்க குடும்பத்துக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஃபஅஜாப உமர் ரலியல்லாஹு தஆலா நபி உமர் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, தரக்க மிஸ்லஹு தரக்து மிஸ்லஹு, இதே போல ஒரு பாதியை வீட்டில் வச்சுக்கிட்டு தான் யா ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறேன். இருக்கு வீட்டில், இல்லைன்னா கிடையாது, குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன், கரெக்டாக வச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு நமக்கு தான் வெற்றி, ஏன் அவங்கள விட அதிகமாக நம்ம தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படி ஒரு எண்ணம் என்பது வந்துச்சு. அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபூபக்கர் மா அபகைத லி அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி நீங்கள் எதை விட்டு வந்திருக்கீங்க, எதை வச்சுட்டு வந்திருக்கீங்க வீட்டில் அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைது லஹும், அவர்களுக்காக விட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய திருத்தூதரையும் நான் என்ன செய்து விட்டு வந்திருக்கேன், ஒண்ணுமே இல்லை யார சொல்லு, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா வாசல்களிலும் நீங்கள் என்ன செய்யணும், போக வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், ஆசை கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், லா யக்திரூன அலா ஷையின் மிம்மா கஸபு, அவர்கள் செய்தவற்றிலிருந்து எந்த ஒன்றுக்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், அல்லாஹ் காஃபிரான கூட்டத்திற்கு, இறை மறுப்பான கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியை என்ன செய்ய மாட்டான், காட்ட மாட்டான். யாரெல்லாம் தன்னுடைய செல்வத்தை கொடுக்க கூடாது என்று மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் என்பது என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், வரும்பொழுதுதான் அந்த ஈமான் என்பது உறுதி பெறும், ஹிதாயத் என்பது என்ன செய்யும், உறுதி பெறக்கூடியதாக இருக்கு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 263 வசனத்தை என்ன செய்து வைக்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன் என்று முடிக்கிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக தான தர்மம் செய்வதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அந்த தான தர்மங்களை செய்துவிட்டு சொல்லி காட்டாமலும் அவர்களை
துன்புறுத்தாமலும் இருக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதே போன்று ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 பலன்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.